Hi friends, welcome to my channel. என்னங்க எடுத்தோம் saree காட்டன் பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது காட்டன் saree. இதை நான் எப்படி ஃபால்ஸ் அடிப்பேன் அப்படின்னு தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஏற்கனவே கிரேப் சாரிக்கும் ஷிஃபான் சாரிக்கும் நான் எப்படி ஃபால்ஸ் அடிப்பேன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்பயும் இன்னொரு மெத்தட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மெத்தட் தான் இது காட்டன் சாரிக்கு. இதுக்கு வந்து நம்ம எப்பயும் சொன்ன மாதிரி ஃபிங்கர் ஸ்டார்டிங்லேருந்து மணிக்கட்டு வரைக்கும் விட்டுடுங்க. எல்லா ஹைட்டாக இருக்கவங்களுக்கும், மீடியமாக இருக்கிறவங்களுக்கும், ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த அளவு விட்டால் கரெக்டாக இருக்கும். நம்ம இதில் என்ன முக்கியமாக செய்ய வேண்டியதுன்னா, ஃபால்ஸோட ஸ்டார்டிங்லேயும் நம்ம மடித்து வச்சு தச்சிருக்கணும். எண்டிங்கும் நம்ம மடித்து வச்சு தைச்சிட்டோம்னா கரெக்டாக அது ராங் சைடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் மடித்து வச்சு தைச்சிருங்க. இதில் முக்கியமாக அடுத்து நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, சாரியோட ராங் சைடும் ஃபால்ஸோட ராங் சைடும் ஒன்றா சேர்ந்த போல் நம்ம வச்சுருக்கோமா அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. வச்சுட்டு இப்போ நான் கரெக்டாக எங்கேருந்து ஆரம்பிக்கணுமோ அங்கே ஊசியை நிறுத்தியிருந்தேன். இப்போ நான் தைக்கிறேன். அந்த மெத்தடை விடவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி. ஏன்னா இதில் ஃபால்ஸ் இறங்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம கீழே இருக்க துணியை பார்த்துட்டு மேலே இருக்கிற துணியை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு தான் தப்போம் இல்லையா. அதனால் இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸி. ஆனால் உங்களுக்கு வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது பழகும்போது நமக்கு ஒரு ஒரு இதுவாக இருக்கும், நமக்கு வராது அப்படின்ற மாதிரி தோணும். நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த இதுவுமே இருக்காது. ஏன்னா இப்போ பாருங்களேன், அடியில் அதை வைக்கிறோம், அதுக்கு மேலே இதை வைக்கிறோன்னும் போது ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோ ஃபுல்லாக கொடுத்தா ரொம்ப லாங்காக போகுதுன்னு சொல்லிட்டு தான் இதை கொஞ்சம் ஸ்பீடாக நான் வந்து இது பண்ணிட்டேன். இது நீங்கள் அதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல, அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நம்ம கீழே அடிக்கும்போது நார்மலாக ஃபுல்லாக அடித்து முடிச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம முடிக்க போகிறோம் இல்லையா. இப்போ நான் முடிக்கும் போதும் நான் என்ன பண்ணியிருக்கேன், மடித்து தைச்சிருக்கேன் இல்லையா. அப்போ ராங் சைடும் கரெக்டாக ஒன்றோட ஒன்று டச் ஆன மாதிரி நம்ம அடிச்சுட்டு வர வேண்டியதான். வரும்போது இந்த கடைசி பாயிண்ட் கிட்ட வரும்போது நம்ம நிறுத்தி திருப்பிட வேண்டியதான். திருப்பி நம்ம இந்த பக்கம் அடுத்து மேல் பகுதியை அடிக்க வேண்டியதான். மேல் பகுதி அடிக்கும் போதும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. காட்டன் சாரி இல்லையா, லைட்டாக நமக்கு டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும். அதனால் அதுவுமே உங்களுக்கு அடிக்க ஈஸியாக தான் இருக்கும். அப்போ காட்டன் சாரிக்கு மட்டும்தான் இந்த மெத்தடான்னு கேட்காதீங்க. ஷிஃபான் சாரியுமே நமக்கு வந்து நம்ம உங்களுக்கு பழக உங்களுக்கு எல்லாமே வந்து இதே மெத்தடில் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சுருக்கம் கொஞ்சம் கூட வராது. அதனால இப்போ பாருங்களேன், இப்போ காட்டன் சாரியில் இதை பாருங்கள், நமக்கு தெரியுதா நம்ம எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக கையால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எது வரைக்கும் தையல் அடிக்க போகிறோமோ அது வரைக்கும் உங்களோட கட்டை விரலை நிறுத்திக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி சுருக்கம் இல்லாமல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தையல் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். அதனால் நமக்கு எந்த ஒரு தப்புமே நமக்கு வராது. உங்களுக்கு இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது ஃபால்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. இது நான் ஃபுல்லாக இடத்த லாங்காக போனால் கட் பண்ணிட்டேன். இப்போ முடிக்க போகிறோம் இல்லையா. இப்போ அதே மாதிரி நிறுத்தி அப்படியே திருப்ப வேண்டியதான். நம்ம ஷிஃபான் சாரிக்கெலாம் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு 2-3 இடத்துல மடிப்பு வைங்கன்னு சொல்லியிருப்பேன், சுருக்கம். இந்த இடத்துல அந்த சுருக்கம்லாம் எதுவும் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டாகவே நமக்கு ஃபினிஷிங்காக வந்துடும் இந்த மெத்தட். இப்போ பாருங்கள், நம்ம அடித்து முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு நான் ஃபுல்லாகவே சாரி ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும். மேலேயும் பாருங்க, உள்பக்கமும் பாருங்க, எந்த ஒரு சுருக்கமும் இல்லாத நமக்கு நல்லாவே சூப்பரா வந்திருக்கு பாருங்க. எங்கேயுமே ஃபால்ஸ் கீழே இறங்கி இருக்காது. நல்லா நமக்கு கரெக்டா வந்துருச்சு. இந்த மெத்தட்ல அடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இப்போ இதுல வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, சில சமயம் நம்ம வந்து எந்த பக்கம் ஃபால்ஸ் அடிக்க ஆரம்பிக்கணும்னு மறந்துடுவோம் இல்லையா. அதனால இப்போ இதை மாதிரி உள்ள பிகினர்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம முந்தாணி பக்கம் வச்சுட்டு ஓரம் அடிக்காம பின்பக்கம் மட்டும் ஓரம் அடிச்சிருக்கலாம். இதை மாதிரி நான் ஏற்கனவே சேலை ஓரம் அடிக்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி வீடியோலையும் நான் பூனம் சாரி தான் போட்டேன் இல்லையா. இந்த மாதிரி சாரி அடிக்கும்போது பார்டர் வருது அப்படின்னா அந்த பார்டர் வரைக்குமே நீங்கள் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நூலை கிழிக்க ஆரம்பிச்சாதான் துணி நல்லா கரெக்டாக நமக்கு வரும். எந்த இடத்துக்கிட்ட பார்டர் வருதோ அதுக்கு நேராக நீங்கள் சிசரால் ஃபுல்லாக கட் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா நமக்கு அது கிழிக்க வராது இல்லையா. அதனால் இந்த மெத்தட் தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த சாரியோட நான் வந்து ஓரம் அடிக்கிற வீடியோவும் இதில் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் வச்ச சாரி, பட்டு சாரிலாம் ஓரம் அடிக்கும்போது எப்படி நம்ம கிழிக்கிறதுன்னு உங்களுக்கு டவுட் வந்துடும் இல்லையா. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவும் நான் இதோட சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வருதான்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதை விட மட்டும் இல்லை, அப்போ காட்டன் சாரிக்கு மட்டும் நீங்கள் நினச்சிருவீங்க இல்லையா. அதனால் நான் ஒரு பட்டு சாரிக்கும் இதை மாதிரி ஃபால்ஸ் அடித்தேன், அதோட வீடியோவும் இதோட சேர்த்து கொடுத்துருக்கேன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லாங்காக போகுது. மற்றபடி நமக்கு கரெக்டாக நமக்கு வந்துடும் பாருங்கள். ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாக நம்ம ஓரம் அடித்து முடிச்சிட்டோம். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த பட்டு சாரீ அடிச்சிட்டு இருக்கும்போது தான் சரி, காட்டன் சாரிக்கு மட்டும்தான் நான் அப்படி அடிப்பேனா நீங்கள் நினச்சிடக்கூடாதுன்றதால இந்த சாரீ அடிச்சிட்டு இருக்கும்போது பாதியில் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. சரி, இது உங்களுக்கு அது கூட சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ பாருங்கள், திக்காக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக என்ன தோணுன்னா, இதுமாதிரி நீங்கள் இப்போ நான் வச்சு தீர்த்துற பாருங்கள், கட்டை விரல் எங்கே நிறுத்திருக்கணும் அது வரைக்கும் நான் கரெக்டாக தச்சுட்டு வருவோம் பாருங்கள். ஏன்னா நம்ம கையால் இது பண்ணும்போது ஃபால்ஸ் எங்கே இருக்குன்றது உணர்வு நமக்கு கரெக்டாக
கரெக்டாக வந்துடும். இதை மாதிரி 2 பக்கமும் கையால் தீத்திடுங்க. தீத்திட்டு இப்போ பாருங்கள், கட்டை வரலால் நான் தீத்திட்டே வரேன் பாருங்களேன். அப்போ வந்து ஃபால்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியுது பாருங்கள். இதை மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பிகினர்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் இந்த மெத்தட் தான் ரொம்பவே ஈஸி, சுருக்கம் எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுக்கும் நான் ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாக ஃபால்ஸ் அடித்து முடிச்சுட்டேன். அடிச்சுட்டு இதையும் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் பாருங்களேன், எந்த இடத்துல சுருக்கமோ. இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.